வணக்கம், நான் ஆதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே, அதாவது உங்களோட முகச்சாடையிலேயே ஒரு 3D அனிமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோ முழுசாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் வீடியோ புரியாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாேருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோ வேணும்னா கமெண்டில் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம ஃபைனலாக வீடியோவுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோரில் டாடா டைம், அதாவது TADA அப்படின்னு டாடா டைம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க. அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாள் லோடிங் ஆகும். ஏன்னா இது கொஞ்சம் அதிக கிராஃபிக்ஸ் உள்ள அப்ளிகேஷன். ஒரு 80 MB கிட்டே வருது. இது ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வீடியோஸ்லாம் வரும். என்ன வீடியோஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த 3D அனிமேஷன்லாம் மேக் பண்ணியிருந்தாங்கள்ல, அந்த வீடியோஸ்லாம் இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். இது மூலிமாவே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். எப்படிலாம் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அப்படியே பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை கொஞ்சம் நல்லா வீடியோலாம் பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. 3D அனிமேஷன் எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 4வது ஆப்ஷனில் ஒரு அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு இதில் எனேபிள் பண்ணிக்கங்க. உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை இதில் எனேபிள் பண்ணிக்கங்க. அப்போ தான் இதில் நீங்கள் 3D அனிமேஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது இந்த சென்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ப்ளஸ் ஒரு சிம்பிள் வரும். நான் ஆல்ரெடி என்னோடய ஃபேஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபேஸ் தான். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஒரு புதுசாக ஒரு ஃபேஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா இது உங்களோட யார் ஃபேஸை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபேஸை ஆட் பண்ணணும். இதேமாரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த க்ரீன் கலர் காட்டுதுங்களா, அந்த க்ரீன் கலர் காட்டுறப்போ ஒரு ஃபோட்டோ நடுவில் ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஃபோட்டோ எடுத்தோன்னே கொஞ்ச நாள் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான பேஜ் பார்த்திங்கன்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். இப்படி தான் கேட்கும். நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் நீங்கள் மேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இல்லை ஃபீமேல்னால் ஃபீமேல் அப்படிங்கிற உங்களோட ஜெண்டரை சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியான 3D ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிட்டுருக்கு இப்போ. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஆப்பை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஸ்டைலுக்கான லெக்கின்ஸு, அப்புறம் சட்டை, ஷூ, அப்புறம் பேண்ட்டு, அப்புறம் ஐ கிளாஸு அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எப்படி நீங்கள் இருப்பீங்களோ அதுமாரி நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதுவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொடுத்துரும். இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், 3D அனிமேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இதில் எக்கச்சக்கமானது கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக காமிச்சோம் அப்படின்னா வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போகும். எந்தளவுக்கு நான் சிம்பிளாக காமிச்சிருக்கேன். ஸோ ஓகேவா? அப்புறம் மேலேயும் மேல் ஃபீமேல் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். மேலாக இருந்தால் எப்படி இருக்கும், ஃபீமேலாக இருந்தால் எப்படி இருக்குங்கிற டீட்டெயில்ஸும் அதிலே காமிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிக் ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? கொஞ்ச நாள் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த பேக் பட்டன் குறி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ பேக் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குங்களா, டிக்டாக்ல போஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அதுக்கு ரிலேட்டட்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா குட்டி ஸ்டோரி. நான் வீடியோ ஃபஸ்ட்லேயே காமிச்சது தான் அது. அந்த குட்டி ஸ்டோரி இப்போ விஜய் மாஸ்டர் படத்தில் நடித்த குட்டி ஸ்டோரிக்கான அனிமேஷன் அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? இந்த அனிமேஷன் பாருங்கள். இதேமாரி டான்ஸ் ஆடுறது, அப்புறம் எல்லா அனிமேஷனும் அதில் இருக்குது. எக்கச்சக்கமான அனிமேஷன் உங்களுக்கு இதில் இருக்குது. கிரிக்கெட்டு, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் ஹோலி அப்படிங்கிற எல்லா அனிமேஷனும் எக்கச்சக்கமான அனிமேஷன் இதில் இருக்குது. இப்போ நம்ம எமோஷ்னல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த எமோஷனை கிளிக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எமோஷனை நம்ம சூஸ் பண்ணி ரெடி பண்ணி பார்ப்போம். நானும் இதுவரையும் இதை பண்ணி பார்த்ததில்ல. இப்போ நம்ம இதை பண்ணி பார்ப்போம். ஓகே, இதை கிளிக் பண்ணியாச்சா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆரோ மார்க் சைடில் இருக்குங்களா, அந்த சைடில் இருக்கிற ஆரோ மார்க்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோனை லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஆட்ட சொல்லும். ஓகேவா? லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஆட்டுங்க. கொஞ்ச நாளைக்கு ஆட்டினீங்க அப்படின்னா அதாவது ரொட்டேட் பண்ணணும்.
ஓகேவா. இந்த எந்த இடத்துல அந்த அனிமேஷனை ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் லோடிங் ஆகும். இதில் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோவில் வேணுமா இல்லை ஸ்பீடில் வேணுமா இல்லை மீடியமில் வேணுமாங்கிற ஆப்ஷன் இருக்கும். நான் இப்போ ஸ்லோவில் வச்சு காமிச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதால ஸ்லோவில் வச்சு காமிச்சிருக்கேன். ஓகேவா. இதை கொடுத்துட்டு நடுவில் ஒரு சென்டரில் ஒரு பட்டன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எத்தனை செகண்ட் டியூரேஷன் வீடியோவோ அது அப்படியே அது வரையும் உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகிற வரையும் கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு. ஒரு ரெட் கலர் சிம்பிள் காட்டுதுங்களா, அது காட்டுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு லோடிங் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு நேம் கொடுங்க. நேம் கொடுத்துட்டு அந்த சென்ட் பட்டன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கப்ப இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டில் டிக்டாக்ல போஸ்ட் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பக்கத்தில் டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா டாடா டைம் அப்படிங்கிற லொக்கேஷனில் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் ப்ளே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த குட்டி ஸ்டோரிக்கான டெமோ இது. ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.